வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில ஃபார்மேட்ஸையும் அண்ட் சம் நம்பர் 14 அண்ட் 15 இல்லஸ்ட்ரேஷனை பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட் சைடு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் த கிரெடிட் சைடு. ஸோ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் இப்போ ஓபன் பண்ணிருக்கோம். கிரெடிட்டார் அக்கவுண்ட்ல நம்ம முதல்ல பார்க்கறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்க போறோம். பை பேலன்ஸ் brought down. இது வந்து போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பை பேலன்ஸ் brought down இஸ் நத்திங் பட் ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்த ஐட்டம் வந்து பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இங்க நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே கிரெடிட் பர்ச்சேசஸ். பை பர்ச்சேஸ் டு கிரெடிட்டார்ஸ் நம்ம எழுதிருப்போம்ல, அந்த என்ட்ரியோட பை பர்ச்சேஸ் இது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த அமௌண்ட். அடுத்து பை பேங்க். பை பேங்க் இது எது நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா செக்ஸ் டிஸ்ஆனர். செக்ஸ் நம்ம கொடுத்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, அந்த அமௌண்ட் பை பேங்க். அடுத்து பை பில்ஸ் பேயபிள். பை பில்ஸ் பேயபிள் வந்து இது டிஸ்ஆனர்ட் செக், இது வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அந்த பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆனதால பில்ஸ் பேயபிள் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல கிரெடிட் சைட்ல நம்ம இந்த அமௌண்ட்டை காமிக்கிறோம். இப்போ கிரெடிட் சைட் ஃபார்மேட்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெபிட் சைடுக்கு போறோம். டு கேஷ். டு கேஷ் அக்கவுண்ட். டு கேஷ் அக்கவுண்ட் பெய்டு, அதாவது நாம கிரெடிட்டாருக்கு பே பண்ணி முடிச்சிட்டோம், அதனால டு கேஷ். டு கேஷ் நம்ம கேஷ் வெளியில போனதால இட் இஸ் டு கேஷ். சோ கிரெடிட்டார்ஸ் டு கேஷ்னு இருந்திருக்கும் நம்ம ஜர்னல் என்ட்ரி. சோ இது டெபிட் சைட்ல நம்ம எங்க காமிச்சிருக்கோம் டு கேஷ்னு. டு பேங்க். டு பேங்க் எப்ப வரும்? செக் பே பண்ணிருந்தோம்னா டு பேங்க்னு வரும். அதே இதுக்கு ஆப்போசிட்டா இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, பை பேங்க். அதே கொடுத்த செக் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா பை பேங்க். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். டு பில்ஸ் பேயபிள். பில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம், நம்ம பில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதனால இது இந்த டெபிட் சைட்ல நம்ம இதை மீன் பண்ணிருக்கோம், நம்ம போட்டிருக்கோம். அதே பில்ஸ் அக்செப்டட் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அந்த பில்ஸ் பேயபிள் நம்ம இங்க பை பில்ஸ் பேயபிள்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கும் போது நம்மளால இந்த ஃபார்மேட்டை ஈஸியா பை ஹார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மேட்டை பை ஹார்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கும். அது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சம்ஸ் போடும்போது நம்மளால ஈஸியா ரீகலெக்ட் பண்ணி ஈஸியா அந்த ஐட்டம்ஸ் அங்கங்க ஃபில் பண்ணி எழுதிட முடியும். இப்ப அடுத்த ஐட்டம்க்கு போலாம். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நாம அந்த பில்ஸ் மேல நான் சம் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம், அது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இந்த அமௌண்ட். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஒரு சில இதுல க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து வேற ஏதாவது ஐட்டம் கண்டுபிடிக்க சொல்லலாம், கிரெடிட் பர்ச்சேஸோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு சில டைம்ல க்ளோசிங் பேலன்ஸே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த கிரெடிட் சைடுல எல்லா டோட்டலும் போட்டுப்போம், அதே மாதிரி டெபிட் சைடோட எல்லா டோட்டலும் போட்டுப்போம். போட்டுட்டு இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல எந்த இடத்துல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதை பிளேஸ் பண்ண போறோம். சோ டூ பேலன்ஸ் கேரி டவுன் இந்த சைடு வரும், அது வந்து க்ளோசிங் பேலன்ஸா இருக்கும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த வருஷத்தோட ஒரு ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கும். இப்ப கிரெடிட்டார்ஸோட ஃபார்மேட்டை பார்த்துட்டோம். இப்ப ஃபர்தரா நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இங்க வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனை பாக்குறோம். இதுல வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ். கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க, அதோட பேலன்ஸ் 50,000. அப்புறம் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா நாம இங்க இருந்து அமிச்சது, சோ அது 6,000 rupees. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணி முடிச்சிட்டோம், அது எவ்வளவு அமௌண்ட் 1,60,000 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்து 70,000. நான் இப்ப இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா, நாட் நெசசரி எவ்ரி டைம் நம்ம கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அது வந்து வேற ஐட்டம்ஸ் கூட நம்ம சொன்ன மாதிரியே இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் இங்க கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம கிரெடிட்டார்ஸோட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா போதுங்க. ஓபன் பண்ணி நம்ம ஈஸியா அந்த ஃபார்மேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் ஒண்ணா ஃபில் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைச்சிரும். வாங்க அந்த சொல்யூஷனுக்கு போலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட், இந்த சைடு கிரெடிட் சைடு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் brought down, ஓப்பனிங் பேலன்ஸை பிளேஸ் பண்ண போறோம் 50,000 rupees. அடுத்து வந்து கேஷ் ஒன்னு பே பண்ணிருந்தோம் இல்லையா, 2 கேஷ் கொடுத்திருக்காங்க 1,60,000. நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம் 1,60,000 இந்த சைடுல. டு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், அது வந்து 6,000 rupees. இங்க டு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் 70,000. டு பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் 70,000. நம்ம அந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம்.
ஞாபகம் வச்சிருக்கிறதால நம்மளால ஈஸியா இங்க ஒவ்வொரு ஐட்டமா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட முடியும். இப்ப நமக்கு நம்ம எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வந்து போட்டு முடிச்சதால நம்ம இப்போ வெறும் பேலன்ஸ் மட்டும் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்றதுக்கு முதல்ல டெபிட் சைடு டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்ணதுல நமக்கு கிடைச்சது வந்து 1,60,000 plus 6,000 plus 70,000 would be 2,30,000 36,000 sorry. பேலன்ஸ் பண்றதால நமக்கு இந்த சைடுல ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு 50,000. சோ 2,60,000ல இருந்து 50,000 மைனஸ் பண்ண போறோம் நம்ம. 50,000 மைனஸ் பண்றோம். 50,000 மைனஸ் பண்ணதால நமக்கு கிடைச்ச அமௌண்ட் இஸ் 1,86,000. இது இட் இஸ் நத்திங் பட் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். The balancing figure is nothing but buy purchases account on credit. 1,86,000 is the balancing figure. நமக்கு கொஸ்டின்ல கேட்டதும் கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான். சோ நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் 1,86,000. இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபர்தரா பார்க்கலாம். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அது சம்பந்தமான பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க டெபிட் சைடு மார்க் பண்ணிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் கிரெடிட் சைடு மார்க் பண்ணிருக்கோம். இது ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட்ல as usual by balance brought down would be the first entry. So opening balance by balance brought down ஒரு அமௌண்ட் இருக்கு. அதே மாதிரி by sundry creditors account இது வந்து பில்ஸ் அக்செப்ட் பண்ணது இந்த வருஷத்துல is this amount. To cash அதாவது பில்ஸ் பே பண்ணி முடிச்சிட்டோம். So to cash உன்னா கேஷ பே பண்ணா to cash, பேங்க் செக்கா கொடுத்தோம்னா நம்ம to bank மென்ஷன் பண்ணிப்போம். To sundry creditors account bills payable dishonored. To sundry creditors இந்த இடத்துல நம்ம இங்க மென்ஷன் பண்ணி எழுதி இருக்கிறது it is nothing but bills payable dishonored. உங்களுக்கு வந்து bills receivable account ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதோட just opposite தான் இந்த bills payable account. அந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இங்க எல்லா என்ட்ரியும் எழுதிட்டே வருவோம். அங்க வந்து டு பேலன்ஸ் brought down எழுதிருப்போம், இங்க பை பேலன்ஸ் brought down எழுதுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் நீங்க கவனிச்சீங்கன்னா அதோட ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ல நம்ம பிளேஸ் பண்ணிட்டே வருவோம் ஒவ்வொரு ஐட்டமும். இங்க டு சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு எழுதிருக்கோம் இல்லையா, அங்க வந்து பை சண்ட்ரி டெட்டார்ஸ் போட்டு பில்ஸ் டிஸ்ஆனரை இந்த சைடு எழுதிருப்போம். அக்செப்டட் பில் எல்லாம் இந்த சைடு எழுதிருப்போம். அந்த மாதிரி நம்மளோட அந்த பில்ஸ் ரிசீவபிளோட ஜஸ்ட் ஆப்போசிட் வெர்ஷன் இந்த பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட். So to sundry creditors account bills payable dishonor ஆனது இந்த சைடு எழுதிருக்கோம் டெபிட் சைடு. to sundry creditors accounted. ஒரு சில இடத்துல நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் நாம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அந்த டைம்ல வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேலன்சிங் ஃபிகரா வரும். ஒரு சில டைம்ல க்ளோசிங் பேலன்ஸ் அவங்களே கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு ஐட்டமை கண்டுபிடிக்க சொல்லலாம். சண்டரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் இந்த வருஷத்தோட பில் எவ்வளோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்லலாம். சோ இந்த கேஸ்ல நம்ம பாக்குறது க்ளோசிங் பேலன்ஸ் தான். இந்த பேலன்சிங் ஃபிகர் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்க போனா நம்ம இந்த சைடு கிரெடிட் சைடு நம்ம முதல்ல டோட்டல் பண்ணிப்போம். ஃபுல் டோட்டல் போட்டுட்டு டெபிட் சைடையும் டோட்டல் பண்ணி இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கோம். அதாவது டு பேலன்ஸ் கேரிட் டவுன் would be the balancing figure in this case. வாங்க இது சம்பந்தமான ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனையும் பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்ல வந்து calculate total purchases தான் கொஸ்டின். சோ அவங்க கொடுத்திருக்கிற பர்டிகுலர்ஸ் என்னன்னா sundry creditors கொடுத்திருக்காங்க 1/4/2017, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் sundry creditors. பில்ஸ் பேயபிள் அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க 1/4/2017 60,000. பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க, கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண ஒரு அமௌண்ட். அதே மாதிரி பில்ஸ் பேயபிளும் பே பண்ணது பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அது ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 15,000 கொடுத்திருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் பண்ணதையும் கொடுத்திருக்காங்க. ஏன் நமக்குன்னா டோட்டல் பர்ச்சேசஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க இல்லையா. சோ கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த கேஷ் பர்ச்சேஸையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். சோ தட் இஸ் 3,20,000. கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க 31/3/2018 ஓடது 50,000. அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் 31/3/2018 அதுவும் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 80,000 இங்க மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த சொல்யூஷனுக்குள்ள போகலாம். இப்போ சொல்யூஷன்ல நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது முதல்ல நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸோட என்ட்ரியை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ பை பேலன்ஸ் brought down is 60,000 rupees. அடுத்து கேஷ் பே பண்ணிருக்கோம்ட்டு சொல்லி ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, 1 lakh rupees மென்ஷன் ஆயிருந்தது.
பில்ஸ் பே பண்ணிட்டோம். அதாவது கேஷ்ல பில் பே பண்ணதால 1 lakh அந்த கேஷ் வந்து கம்மியா இருக்கு. சோ பில்ஸ் பேயபிள் 2 கேஷா இருந்திருக்கும் நம்மளோட ஜர்னல் என்ட்ரி. அடுத்து பை சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ். பை சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இங்க ஒரு பேலன்சிங் ஃபிகர் தான். அதுக்கும் முன்னாடி நம்ம என்ன எழுதணும், டூ பேலன்ஸ் கேரி டவுன். ஓப்பன் க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா 80,000 rupees. அதையும் இங்க எழுதிடுறோம். அதையும் எழுதிட்டு நம்ம இப்போ ஜஸ்ட் பேலன்ஸ் தான் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டோட்டல் வந்து நமக்கு 1,80,000 வந்திருக்கும். 1 lakh plus 80,000 is 1,80,000. ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. ஸோ 1,80,000 மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 60,000 மைனஸ் பண்ணுவோம். 60,000 மைனஸ் பண்ணி நம்ம ஒரு பேலன்சிங் ஃபிகரை கண்டுபிடிக்க போறோம். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ். பை சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர். அதாவது இந்த வருஷத்துல சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்கோம். ஸோ 1,20,000 is the difference. இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல இந்த சைடு டெபிட் அண்ட் இந்த சைடு கிரெடிட். சோ பை பேலன்ஸ் brought down தான், ஏன்னா இது வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ன்றதுனால கிரெடிட் பேலன்ஸ். சோ பை பேலன்ஸ் brought down is 75,000. நம்ம வந்து எப்பயுமே நான் இந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணுவேன். லைக் அந்த கொஸ்டின்ல வந்து ஒவ்வொரு ஐட்டமா நம்ம வந்து டிக் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம எந்த ஐட்டமும் மென்ஷன் பண்ண, ஐ மீன் எக்ஸ்ட்ராவாவும் எழுத மாட்டோம், விடவும் மாட்டோம். சோ அதனால அப்படியே சைட் பை சைட் மென்ஷன் பண்ணிட்டே வந்துருங்க. அடுத்த என்ட்ரி வந்து கேஷ் பே பண்ணிருந்தோம் நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு. ஸோ 2 கேஷ் பெய்டு, கேஷ் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் 2 கேஷா இருந்திருக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த என்ட்ரி 2 கேஷ் 3,70,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒன்று பண்ணிருந்தோம் இல்லையா, நம்ம எப்பயுமே பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணுவோம், பை பர்ச்சேசஸ் போடுவோம். ஸோ அதனால இது ஜஸ்ட் ஆப்போசிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன். It is 15,000. Sorry. Next, to bills payable account. Bills payable, bills accepted. இந்த amount நம்ம எங்க பார்த்தோம், இந்த amount வந்து பேலன்சிங் ஃபிகரா நம்ம கண்டுபிடிச்சோம் போன bills payable accountல. அந்த amount தான் இந்த 1,20,000. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா bills payable we are transferring it to creditor. So to bills payable is 1,20,000 here. நமக்கு க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்திருந்தாங்க இல்லையா, க்ளோசிங் பேலன்ஸ் 50,000 கொடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன். இந்த பேலன்ஸ் brought downக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைட் 2 பேலன்ஸ் கேரி டவுன், தட் இஸ் 50,000. இப்போ இட்ஸ் டைம் டு பேலன்ஸ் த அக்கௌண்ட். பேலன்ஸ் பண்ணும்போது we will find out that இந்த சைடு டோட்டலை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் கமிங் டு 3,17,000 plus 15 plus 1,20,000 plus 50,000 would be 5,55,000. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோட்டல், அதாவது டெபிட் சைடு நமக்கு அது வந்திருக்கு. இப்போ கிரெடிட் சைட்ல இது ஒண்ணே ஒரு என்ட்ரி தான். சோ 75,000 தான். சோ இந்த 75,000 இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். இத லெஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் வந்து 4,80,000 is the balancing figure. இந்த balancing figure is nothing but by purchases credit, அதாவது on creditல நம்ம பண்ண purchases தான் இது. இந்த பேலன்சிங் ஃபிகர் பை பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது நத்திங் பட் ஒரு கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் அது இண்டிகேட் பண்ணுது. இப்ப நம்ம சம்மோட முக்கவாசி பார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு லாஸ்ட் ஃபியூ பார்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோட்டல் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறது. டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் நத்திங் பட் கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் ஆல்ரெடி சம்ல கொடுத்திருக்கு. கிரெடிட் பர்ச்சேஸ் இப்பதான் நம்ம ஜஸ்ட் நவ் கண்டுபிடிச்சோம் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை போடும்போது. அண்ட் ரொம்ப இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யூஸ்வலா என்ன மறந்துருவோம்னா இந்த பில்ஸ் பேயபிள் இந்த பார்ட்டை மறந்துருவோம். நம்ம இதை ஞாபகம் வச்சு கரெக்டா போட்டுடணும். ஏன்னா பில்ஸ் பேயபிள் வந்து we will be transferring to total creditors. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த அமௌண்ட் வந்து யூஸ்வலா மறக்க சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதை எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை இன்னும் எம்பசைஸ் பண்ணி இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அகைன் கமிங் டு த எண்ட் பார்ட் ஆஃப் த இது நம்ம கால்குலேஷன் நம்ம 3,20,000 நமக்கு சம்ஸ்லேயே கொடுத்தது. ஆல்ரெடி கிவன் என்னன்னா கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா 3,20,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 4,50,000 கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுமே நான் பண்ணதுல எனக்கு டோட்டல் 8 lakhs வந்திருக்கு. இந்த 8 lakhs இஸ் நத்திங் பட் டோட்டல் பர்ச்சேசஸ். இதுதான் அவங்க கொஸ்டின்லயும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்ட ஒரு அமௌண்ட். ஸோ 8 lakh is the total purchases. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் the answer is 8 lakhs. உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் few எக்ஸாம்பிள்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching this.